வணக்கம் சென்னை. இது உங்கள் பிராண்டி கிரி. கோலிவுட்ல இப்போ ஒரு புது கெமிஸ்ட்ரி பத்தி தான் பேச்சாவே இருக்கு. நம்ம ஆத்மன் சிலம்பரசன் எஸ்டிஆருக்கு ஜோடியா சீதாராமம் புகழ் மிருணால் தாக்கூர் கமிட் ஆகியிருக்காங்களாம். வாழ்த்துக்கள் பிரதர்னு சிம்பு ரசிகர்கள் இப்பவே போஸ்டர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எந்த படம், யாரு டைரக்டர், இதோ அந்த டாப் 7 சுட சுட அப்டேட்ஸ். சிம்புவின் 48வது படமான எஸ்டிஆர் 48 படத்தில்தான் மிருணால் தாக்கூர் கதாநாயகியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2. கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் உருவாகும் இந்த வரலாற்று பின்னணி கொண்ட படத்தில் மிருணாலின் கதாபாத்திரம் மிகவும் வலிமையானதாம். 3. முதலில் தீபிகா படுகோன் உள்ளிட்ட பெயர்கள் அடிபட்ட நிலையில் தற்போது மிருணால் தாக்கூர் அந்த வாய்ப்பை தட்டி தூக்கியிருக்கிறார். இது அவர் தமிழில் நேரடியாக நடிக்கும் முதல் பெரிய படம். இந்த படத்தில் சிம்பு இரட்டை வேடங்களில் நடிக்கவிருப்பதால் மிருணாலுக்கு ஒரு வெயிட்டான ரோல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 5. தற்போது இதன் ப்ரீ புரொடக்ஷன் வேலைகள் முடிந்து பிப்ரவரி மாத இறுதியில் படப்பிடிப்பு தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. 6. அனிருத் இசையமைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படும் இந்த படம் சுமார் 100 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்டில் பேன் இண்டியா திரைப்படமாக உருவாகிறது. 7. சிம்புவின் லேட்டஸ்ட் லாங் ஹேர் லுக்கும் மிருணாலின் கிளாசிக் அழகும் இந்த ஜோடி திரையில் ஒரு புதுமையான மேஜிக் செய்யும் என்பதில் சந்தேகமே இல்ல. கண்ணா, சிம்புவோட எனர்ஜியும் மிருணாலோட எக்ஸ்பிரஷனும் சேர்ந்தா அது அட்டாமிக் ஹிட் தான். சீதாராம்ல எல்லாரையும் மயக்குன மிருணால் இப்போ நம்ம எஸ்டிஆர் கூட சேர்ந்து கோலிவுட்ட ஒரு கலக்கு கலக்க போறாங்க. இந்த காம்போ பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. வெந்து தணிந்தது காடு, இப்போ எஸ்டிஆர் 48க்கு ரெட் கார்பெட் போடு. இட்ஸ் a casting மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாஸ். சிம்பு மிருணால் ஜோடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ்டிஆர் 48 படத்துக்காக நீங்க எவ்ளோ வெயிட் பண்றீங்க? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் சினிமா அன்கட் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேக்கா. இனிமேதான் ஆட்டும் உச்சகட்டமா இருக்க போகுது. ஒரு விசில் போடுங்க பாஸ்.